நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால், சில ஜாதகர்களுக்கு உடலில் கோளாறு இருக்கும். இந்த கோளாறு சில சமயம் தசா புக்தி அந்தர சூட்சுமம் அதன்படி குறைந்த நாட்களில் போவதாக இருந்தால் அந்த வியாதி குணமடையும். ஒருவேளை தசாநாதன் சரியில்லாத இடத்துல இருக்கிறார், அல்லது புத்திநாதன் சரியில்லாத இடத்துல இருக்கிறார், அல்லது அந்தரம் சூட்சுமம் சரியில்லை, இந்த மாதிரி சமயங்களிலும் அந்தர சூட்சுமம் என்றாலும் பரவாயில்லை, ஆனால் தசா புக்தி அந்த சமயத்தில் நல்ல தசை இல்லை, நல்ல புத்தி நடக்கவில்லை என்றால், அதே சமயத்தில் உடல் நலமும் கோளாறாக உள்ளது என்றால் எந்த விதமான பரிகாரங்களும் பூஜைகளும் செய்தால் உடலில் உள்ள வியாதி குணமடையும். எந்த கோவிலுக்கு சென்றால் வியாதி குணமடையும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதன்படி பார்க்க போனால், வியாதி குணமடைய முதலில் செல்ல வேண்டிய கோவில் அருள்மிகு ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவில், திருவான்மியூர், சென்னை. இந்த இடத்தில் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து விபூதியை உண்டால் நோய் தீரும். அதுபோல் அடுத்தது அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண கோவில், காரிசேரி, விருதுநகர் மாவட்டம். மூலவரின் சிலை நவபாஷ்ணத்தினால் ஆனது. நவகிரக தோஷ பரிகாரத்திற்கும் ஆயுஷோமம் செய்யவும் சிறந்த இடம். மேலும் அருள்மிகு ஸ்ரீ யமனேஸ்வர முடையார் கோவில், பரமக்குடி, ராம்நாத் மாவட்டம். இங்கு பைரவரை வணங்க வியாதி குணமாகும். அடுத்தது அருள்மிகு சோமேஸ்வரர் கோவில், நாகவல்லி, சேலம் மாவட்டம். இங்குள்ள சிவாலயத்தில் நரசிம்மர் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலும் உடலில் உள்ள வியாதி குணமடையும். அதேபோல் அருள்மிகு பூமிநாதர் திருக்கோவில், செவலூர், புதுக்கோட்டை மாவட்டம். வியாதி குணமடைவதுடன் வாஸ்து நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வீடு கட்டும் யோகமும் ஏற்படும். மேலும் அருள்மிகு வெங்கடேச பெருமாள் கோவில், மொண்டிப்பாளையம், கோவை மாவட்டம். இங்கு தெய்வத்தை வணங்க நிச்சயம் நோய் தீரும் என்பது நம்பிக்கை. அதுபோல் அருள்மிகு ஸ்ரீ பரமேஸ்வரர் கோவில், திருச்சேரை, தஞ்சை மாவட்டம். கடன் பிணி தீர பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவேறிய பின்னர் அபிஷேகம் செய்ய நிச்சயம் நல்ல உடல் நலம் உண்டாகும். அதே போல் நல்ல மேன்மையும் வாழ்க்கையில் காணலாம். அடுத்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சென்னிமலை, ஈரோடு மாவட்டம். இந்த தலம் பிணி தீர்க்கும் தலத்தில் முதன்மை தலமாக இடம்பெற்றுள்ளது. இங்கு சென்று வந்தாலும் உடலில் உள்ள நோய் குணமடையும். அதே போல் வாழ்க்கையில் நல்ல மேன்மையும் காணலாம். அதாவது நோய் தீர்வதுடன் வீடு கட்ட, நிலம் வாங்க, அதே போல் திருமண தடை நீங்க, இந்த மாதிரியான நன்மைகள் பெறவும் நீங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு சென்று வரும்போது நிச்சயம் வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் உண்டாகும். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.